பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கு என்ன கட்டளையிடப்பட்டது? தேவனால் கட்டளையிடப்பட்டது என்ன? நோவா ஒரு பேழையை செய்யும்படியாக தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றார். எதற்காக அந்த கட்டளையை பெற்றார் அப்படின்னா, தேவனுடைய சந்ததியில பூமியில் உள்ள ஜனங்களுடைய கொடுமைகள் அவர் சந்ததியில எட்டினபடியால் தேவன் பூமியை அழிக்க நினைத்திருந்தார். ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது. எதனால் இந்த கிருபையும் தயவும் நோவாவுக்கு கிடைத்தது என்றால், அந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயும் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனாயும் நோவா இருந்தது நிமித்தம் இந்த அழிவிலிருந்து, பேரழிவிலிருந்து நோவா தப்புவிக்கப்பட்டார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தாராம். எப்படி அந்த பேழையை செய்ய வேண்டும் என்று தேவன் தனக்கு கற்பித்தாரோ அதன்படியெல்லாம் கீழ்ப்படிந்து உடனே செய்ய ஆரம்பித்தாராம். தேவன் இந்த நேரத்தில் இந்த பகுதி மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ணும்போதோ தீர்க்க தரிசனங்கள் மூலமோ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இந்த உலகத்தில் உள்ள யார் நம்பினாலும் நம்பலைனாலும் நீங்கள் அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படி உங்களுடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். உலக மனிதர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாலும் இந்த பேழையை செய்யும்போது நோவாவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தன்னுடைய காதுகளில் கேட்கப்பட்டிருக்கோ, எதற்காக இந்த பேழை, யார் இவர், எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, இவர் சொல்ற காரியம்லாம் நடக்குமா நடக்காதா, எல்லா மனிதர்களும் இவர் நிந்தித்திருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க, பல நிந்தையான பேச்சுகள் நிமித்தம் அவமானப்பட்டு இருப்பார். ஆனாலும் தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தையை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தின்படி செய்ததின் நிமித்தம் தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பாதுகாத்து பின் நாட்களில் அவரை பல மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நம்ம சொல்லுகிறோம். இவருடைய சந்ததியில் அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு இயேசுவினிடத்திலிருந்து வந்த வார்த்தையை இந்த உலகத்தார் நம்புறாங்களோ இல்லையோ, உங்க குடும்பத்தார் நம்புறாங்களோ இல்லையோ, நீங்க அதை நம்பி விசுவாசத்துல அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் செய்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நீங்க உங்கள் நிமித்தம் உங்க குடும்பமும் ரட்சிக்கப்படும், உங்களுக்கு பின்வர சந்ததிகளும் ரட்சிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இது கர்த்தருக்குள்ள நடந்தது, இயேசுவால் இது நடந்ததுன்னு சொல்ற நாட்கள் உங்க வாயாலே நீங்க சாட்சி சொல்ற மாதிரி தேவன் உங்களை வைப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.